நீ யார கை காமிச்சாலும் நான் ஓகே சொல்லிடுவேன். பார்த்ததும் அந்த பையனை பிடிக்கலனா என்ன பண்ணுவீங்க? முற்போக்கு பெண்ணியம் அது இதுன்னு பேசி பொண்ணை கவனிக்காம விட்டு வீணடிச்சிட்டல. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. இன்றளவும் விஜயனுடைய படங்கள்லயே அதிகமா ட்ரோல் செய்யப்பட்ட படங்கள் அப்படின்னா சுறா தான். சூப்பர். ஆல்மோஸ்ட் வந்துட்டு அதுல சூப்பர். ஏன் அப்படி நான் சொல்றேன் சூப்பர்னா, சுறாக்கு அப்புறம் தான் என்னோட இரா அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் தளபதியோட கெரியர். அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஹிட் தான். லேண்ட்மார்க்ல விழுந்துட்டதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து வந்துட்டு அவர் பர்ஃபெக்டா வரும். அது உண்மையிலேயே ஒரு ஜோசியம் ஜாதகம் ஏதாவது பார்த்து யாராவது சொல்லுவாங்களோ நம்ம தெரியல. இந்த 25 50 75 100 படம்லாம் ஃபிளாப் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களோ நம்ம தெரியல. அதுக்கு ஏற்ற மாதிரியே 25 படத்துல ஒரு வெரைட்டி காமிக்கணும்னு சொல்லி பண்ணுவார். அது அட்டர் ஃபிளாப் இல்ல, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் 100வது படங்கிற கல்ச்சரே நமக்கு இருக்காது. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வந்துட்டு பண்ண வாய்ப்பு இருக்கு. 100வது படத்தை சாலிடா பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரே நடிகர் கேப்டன் ஒரு அடைமொழி கொடுப்பதற்கு அந்த படமே ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கு. பரவாயில்ல, கம்மியா பண்ணாலும் குவாலிட்டியான படங்களை பண்ணக்கூடிய நடிகர்களா சிவகார்த்திகேயன் இருக்காருங்கிறது வந்து நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் நினைக்கலாம். இப்போ ஜி பிரகாஷனுடைய 100வது படமா பராசக்தி வருது இசையமைப்பாளரா. இதுவே வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான பூஸ்ட் இல்லையா? விஜயாந்தனி என்ன பண்றாரு, தன் படத்துக்கு தான் தான் இசையமைப்பேன், வெளியில வந்துட்டு யாரையும் நான் கொண்டுட்டு வரல, இல்ல வெளியில யாருக்கும் நான் போகலைங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில் இருக்கிறார். ஆனா அப்படியே ஜிவியை பாத்தீங்கன்னா தான் படத்துக்கும் அவர் பண்ணிக்கிறாரு, மற்றவங்க கூப்பிடுற படங்களுக்கும் மியூசிக் போடுறாரு. அதில் ஹைலைட் என்னன்னா, தன்னுடைய படங்களுடைய பாடல்களை விட மற்ற ஹீரோஸ்க்கு அவர் இசையமைக்கிற பாடல்கள் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. சிங்கம் படலாம் ஆனா அந்த டைட்டிலுக்கே நான் ஒரு ஃபேன் பாயினேன். ஸோ சரியான அந்த 25ன்னு வரும் பாருங்க, 4 சிங்கம் ஓடி வந்து அந்த சூர்யாவோட 25ன்னு சொல்லி அவருக்கு அந்த நெட்டில் அந்த குங்குமெல்லாம் ஒரு மாதிரி கிளாஷ் ஆகி ஒரு மாதிரி வேற லெவலில் அது டிசைனிங்கே செமையாக பண்ணியிருப்பாங்க. 2050 சக்ஸஸ் கொடுப்பாரு, அதோட படுத்துருவாரு சூர்யா. இப்படி ஒரு டிசைன். ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் போனாலே லவர்ஸ்ன்னு நினைக்கிறதில்ல, திருந்துங்கடா. டூகே பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆகி தீரும். ஆகாயம் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா, நம்ம கூட அஷ்ரஃபண்ணா இருக்காங்க. வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. நான் இன்னைக்கு செம்ம டாபிக் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். நிரந்தரம் நம்ம அப்படி தான் பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அது எல்லா நாளுமே செம்மையாக தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ கமெண்ட்ல நிறைய கழுவி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஆனால் உண்மையாகவே இன்னைக்கு எல்லாருமே பாராட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம ஒரு ஹீரோஸாக இருக்காங்கல்ல, அவங்களுடைய 25th ஃபிலிம்ஸ். ஸோ இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். இது ஏன் பேசுகிறோம் அப்படின்றத கண்டென்ட்டோட லாஸ்ட்ல தான் வந்து நம்ம ரிவீலே பண்ண போகிறோம். அது வரைக்கும் வீடியோ பார்க்கணும்ல, அது வரைக்கும் வீடியோ பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 25th ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹீரோக்கும் பயங்கரமாக படம் பண்ணணும்னு நினச்சி பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்காது. அது ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தாலும் அடுத்தடுத்து கம்பேக் கொடுத்து தான் இருக்காங்க. ஸோ 25th ஃபிலிம் பற்றி ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுலேருந்தே நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 25வது படம். இப்போ இதனுடைய டாப்பிக்கே இப்போ நம்ம பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு SK25 பராசக்தி. இந்த பக்கம் வந்துட்டு விஜயாந்தனி அவர்களுடைய 25. மற்ற லாங்குவேஜ்லாம் பராசக்தி, தமிழில் மட்டும் சக்தி திருமகன். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷனுடைய 25 கிங்ஸ்டன் இல்லையா? ஆமாம். ஸோ இப்படி ஒரு 3 பேருனுடைய 25 இருக்குது. பட் இதுக்கெல்லாம் முன்னாடியே நீங்கள் அப்படியே பழையசுலேருந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், விஜய்க்கு ஒரு 25 வந்திருக்கும், அஜித்துக்கு ஒரு 25 வந்திருக்கும், பிரசாந்துக்கு வந்திருக்கும், இவங்களுக்குலாம் வந்திருக்கும். ஆனால் இந்த 25 சென்டிமெண்ட் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அஜித்துக்கு அமர்கலம் அவருடைய இமேஜையே புரட்டி போட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அதாவது காதல் மண்ணிலிருந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறின படம் அமர்கலம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை துணையை அவர் வந்துட்டு கரம் பிடித்த படமும் அந்த படம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த படம் வந்துட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் 25. அஜித்துக்கு மட்டும் எப்பவுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, இந்த மைல்ஸ்டோன் படங்கள்லாம் இருக்குல்ல, இந்த லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ், இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடும். 25 அமர்கலம் சூப்பர் டூப்பர் 50 மங்காத்தா கிளப்பிடும். ஆனால் மேட்டர் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் இடைப்பட்ட கேப்ல வந்துட்டு நீங்க திருப்பி அந்த மாதிரியான ஒரு படங்கள் வருதா அப்படின்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாவே இருக்கும். இது அவருடைய டிசைன் வச்சுக்கோங்களேன். அப்படியே விஜய்க்கு வாங்க. விஜய்க்கு வந்துட்டு 25 கண்ணுக்குள் நிலவு. அவர் ரொம்ப வெரைட்டியா வித்தியாசமா பண்ணணும்னு நினைச்சாரு. பட் ஆனால் படம் வந்துட்டு மக்கள் கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா வந்துட்டு காதலுக்கு மரியாதைன்னு ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு வராங்க. அந்த காம்போ திருப்பி 25ல வந்துட்டு கண்ணுக்குள் நிலவுன்னு பண்ணும்போது ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லை. சரி, அப்படியே 50வது படத்தை என்னதான் பண்ணுவாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இறங்குறாரு நம்ம சுறா. அந்த சுறா வந்ததுக்கப்புறம் விஜய்க்கு என்ன ஆச்சு, இண்டஸ்ட்ரி விஜய் என்னவா பார்த்தாங்கிறது வந்துட்டு தமிழ் மக்களுக்கும் சரி விஜய் ரசிகர்களுக்கும் சரி ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா இன்றளவும் விஜயனுடைய படங்கள்லேயே அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட படங்கள் அப்படின்னா சுறா தான். சூப்பர். ஆல்மோஸ்ட் வந்துட்டு அதுல சூப்பர். ஏன் அப்படி நான் சொல்றேன் சூப்பர்னா, சுறாக்கு அப்புறம் தான் என்னோட இரா அப்படின்னு ஆரம்பிச்சது தான் தளபதியோட கெரியர். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஹிட் தான்.
பயங்கரமான கலெக்ஷன்ஸும் கொடுத்து கலெக்ஷன் கிங்காவே உட்காந்துருக்காங்க. உண்மைதான். விஜய்க்கு வந்துட்டு இந்த லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. லேண்ட்மார்க்ல விழுந்துட்டதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்துட்டு அவர் பர்ஃபெக்டாக வரும். அது உண்மையிலே வருஷமே ஜோசியம் ஜாதகம் ஏதாவது பார்த்து யாராவது சொல்லுவாங்களோ நம்ம தெரியல. இந்த 25, 50, 75, 100 படம்லாம் ஃப்ளாப் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களோ நம்ம தெரியல. அதுக்கு ஏற்ற மாதிரியே 25 படத்தில் ஒரு வெரைட்டி காமிக்கிறேன்னு சொல்லி பண்ணுவார், அது அட்டர் ஃப்ளாப்பு. 50வது படமும் வந்துட்டு என்னமோ ஒன்று பண்ணுறோன்னு சொல்லி ட்ரை பண்ணி சரியான ஃப்ளாப்பு. ஆனால் 50வது படத்துக்கு அப்புறம் இந்த 19 படம் 69 வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், 18 படமும் விஜயனுடைய கெரியரில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி இருந்துகிட்டே இருக்கும். விஜயனுடைய கெரியர்லேயே பெஸ்ட் ஃபிலிம்ஸ்னு சொல்லக்கூடிய வெரைட்டி ஓரியன்டாக இந்த 18 படங்கள் தான் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இது அவருடைய கெரியர். அப்படியே பிரசாந்துக்கு போனீங்க அப்படின்னா பிரசாந்துக்கு 25 வந்துட்டு ஜோடி, அவருக்கும் நல்ல ஹிட். ஆனால் கலக்கிட்டு இருந்த டைம் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பீரியட். ஸோ இவங்களுடைய பீரியட்ல இருக்கக்கூடிய 25, 50 எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் தான். ஆனால் மேட்டர் அப்படின்னா இந்த 100th ஃபிலிம்ங்கிற வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு வராதுங்கிறது வந்துட்டு ஒரு சோகமான ஒரு நிலை தான். ஐயோ, அதான் உண்மையாக நான் சும்மா கலாய்க்கிறதுக்கு அதுக்கு சொல்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டேரக்டரானு ரொம்ப நாள் ஆசை. அவனுக்காக இப்போ நானுமே ஃபீல் பண்ணுறேன். காலேஜ் படிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் தளபதியோட 100வது படம் நான் தாண்டா எடுப்பேன் அப்படின்னா, தளபதி சினிமா விட்டே போறாரா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தேன் நான். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விஜய் சாரோட 100வது படம், அஜித் சாரோட 100வது படம், சூர்யா, விக்ரம் சார், இப்படி ரஜினி, கமலுக்கு அடுத்தபடியாக வந்து இவங்களோட 100வது படம்லாம் பார்க்காம இருக்க போகிறோம் அப்படின்றது ஒரு வருத்தம். இல்லை அவ்வளோதான், இதுக்கப்புறம் 100வது படங்கிற கல்ச்சரே நமக்கு இருக்காது. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வந்துட்டு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்த குறுகிய காலத்திலே வந்துட்டு 25 அடிச்சாரு, அப்புறம் 50 போட்டார். இப்போ 25 வந்துட்டு அவருக்கும் சீதாக்காதி ஓடலை. ஆல்மோஸ்ட் அதே ஸ்ட்ராட்டஜி தான், என்னென்னமோ ட்ரை பண்ணார் வித்தியாசமாக பண்ணணும்னு, ஆனால் படம் ஓடலை. ஆனால் 50 வந்துட்டு மகாராஜாங்கிற ஒரு படம், அது வந்துட்டு சைனா வரைக்கும் போகுது, ஜப்பானில் பார்க்குறாங்க, படம் வந்துட்டு எத்தனையோ கோடிங்கிறாங்க, வேற லீகில் வந்துட்டு ஒரு படத்தை வந்துட்டு கொடுத்துட்டாரு. ஸோ விஜய் சேதுபதி இந்த ஜென்ரேஷனில் 100வது படத்தை அடிப்பதற்கான சாத்தியம் இருக்கு. ஏன்னா இப்போ 2018 சம்திங்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல மட்டுமே 13 படம் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி பேக் கொஞ்சம் 80s 90s அந்த டைம்ல பார்த்தோம்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் தான் வந்து ஒரு வருஷத்துக்கு 19 18 படங்கள் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவர் இந்த ஸ்பீட்லேயே போயிட்டு இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நிச்சயமா விஜய் சேதுபதி இந்த ஜென்ரேஷன்ல 100 படங்கள் கொடுப்பதற்கான தகுதி உடையவர். நீங்க கேப்டன் விஜயகாந்த் சொன்னதுனால சொல்றேன் நான், அந்த ஜென்ரேஷன்ல கேப்டன் அவர்களா இருக்கட்டும், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், இப்போ இந்த செட்ல 100வது படம் யாருமே ஹிட் கொடுக்கல. இப்போ அப்பேற்பட்ட ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்துட்டு அவருடைய கொள்கை ரீதியான ராகவேந்திரன் தான் ஒரு படம் பண்றாரு. அந்த படம் வந்துட்டு வணிக ரீதியாக வெற்றி பெறல. கமல் அவர்கள் வித்தியாசமா முயற்சி பண்ணணும்னு சொல்லி ராஜபார்வை பண்றாரு. அந்த படமும் வணிக ரீதியாக பெரிய வெற்றி இல்லை. ஆனால் இன்றளவும் அதை வந்துட்டு கொண்டாடுறாங்க, ஒரு கல்ட்டா பேசிட்டு இருக்கோம்னு வைங்களேன். ஆனால் அப்படி இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் தனக்கான அந்த ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு படம் கேப்டன் பிரபாகரனுங்கிற 100வது படத்தை பண்ணுறாரு. இன்றளவும் கேப்டன் ஒரு அடைமொழி கொடுப்பதற்கு அந்த படமே ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 100, அதாவது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலேயே 100வது படத்தை சாலிடா பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரே நடிகர் கேப்டன் விஜயகாந்த் தான். ஸோ இப்படிப்பட்ட லேண்ட்மார்க்கை தாண்டி வரும்போது இன்றைய ஜென்ரேஷனில் வந்துட்டு ஒரு 25வது படம், அது சிவகார்த்திகேயனா இருக்கட்டும். இப்போ சிவகார்த்திகேயனும் விஜய் சேதுபதி ஆல்மோஸ்ட் ஒரே பீரியட்ல வந்த நடிகர்கள் தானே. இவர் 25, அவர் 50. பாருங்களேன், அவர் டபுள் மடங்கு ஓடிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் இப்போதான் 25வது படம் வந்திருக்காரு. ஆனால் பரவாயில்ல, கம்மியாக பண்ணாலும் குவாலிட்டியான படங்களை பண்ணக்கூடிய நடிகர்களாக சிவகார்த்திகேயன் இருக்காருங்கிறது வந்து நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் வைங்களேன். அந்த விதத்தில் வந்துட்டு நீங்கள் அந்த பக்கம் 2 மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட 25th படமாக வருது, கிங்ஸ்டன் ஒன்று வருது. அதே மாதிரி வந்து சக்தி திருமகன் தமிழில், மற்ற லாங்குவேஜஸில் பராசக்தி. ஆக்சுவலாக இந்த கொஞ்சம் ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதாவது எஸ்கேவுக்கும் விஜய் ஆண்டனிக்கும் தான் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு, கான்ட்ரவர்சியான விஷயம் அப்படின்னு. ஆக்சுவலாக கிளாஷ் அவங்க 2 பேருக்கு கிடையாது. ஸோ 2 மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு தான். ஸோ ஜிவி பிரகாஷ்குமார் சார் அவருடைய படம் வந்து 25 படமாக ரிலீஸ் ஆக போகுது. விஜய் ஆண்டனிக்கும் அவருடைய படமான 25 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இவங்க 2 பேரில் யார் ஹிட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் மியூசிக் டைரக்டராகவும் ஹீரோவாகவுமே வந்து அவங்களுடைய ஃபேன் பாய்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது வந்துட்டு ஒரு அழகான காத்திருப்பு தான். நீங்கள் வந்துட்டு லைக் யாரோ ஒரு விஜய் ஆண்டனி அண்ட் ஜிவி பிரகாஷ்கான ஒரு போட்டியாக இருக்கும். நீங்கள் நடுவில் வந்துட்டு இந்த விஜய் ஆண்டனியோட படத்தை இயக்குறது வந்துட்டு அருண் பிரபு. அவர் யார் அப்படின்னா, ஏற்கனவே வந்துட்டு வாழுன்னு ஒரு படம் வந்துட்டு லைக் அருவி எடுத்தவர். வாழுங்கிற படத்தை வந்துட்டு சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷனில் வந்துட்டு டைரக்ட் பண்ணவர். அவர் சிவகார்த்திகேயனோட சொந்தக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு குடும்ப பிரச்சனை தான், பேசி சால்வ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பராசக்தி சிவகார்த்திகேயன் படம், அந்த பக்கம் அருண் பிரபு படம், அது ஒரு பராசக்திங்கிற டைட்டில் ஒரு படம். ஆனால் அந்த படத்தின் மேலே பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு டாக் இருக்குது. இது வரைக்கும் அருண் பிரபு எடுத்த படங்கள் எல்லாமே வந்துட்டு அருவியாக இருக்கட்டும், வாழா இருக்கட்டும், ஒரு வாழ்க்கையை சார்ந்த ஒரு படம், ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் என்ன மாதிரியான ஒரு நிலையில் முடிவு எடுக்கிறாங்கிறதும், வாழில் வந்துட்டு ஒரு ஆண் வந்துட்டு ஒரு சிக்கலான சூழலில் மாட்டிக்கும் போது அங்கேருந்து எப்படி வரான், தப்பிச்சு வராங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் ஒரு யதார்த்தமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய படங்கள். ஆனால் இப்போ இந்த சக்தி திருமகன் விஜய் ஆண்டனி வச்சு அவர் பண்ணுற படம் வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஓரியன்டான ஒரு படம்.
கட்சி சார்ந்த ஒரு விஷயம், அரசியலில் நடக்கிற சிக்கல்கள், அரசியல் என்னென்ன மாதிரியான ஒரு நிலைகள் இருக்குங்கிறத வந்துட்டு வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. இப்போ நாம வந்துட்டு அருண் கிட்ட வந்துட்டு அப்படி ஒரு படத்தை வந்துட்டு இது வரைக்கும் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அவருடைய கிளாரிட்டியில் நாம பார்த்ததெல்லாம் வந்துட்டு வேற லைக் வாழ் மாதிரியான படங்கள், ஒரு இயற்கை சார்ந்த ஒரு ராம், அதாவது ஒரு இயக்குனர் ராம் என்ன மாதிரியான ஒரு டிராவல் பண்ணுவாரோ அந்த டிராவலை தான் நம்ம அருண் கிட்ட எதிர்பார்ப்போம். ஆனால் அவர் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்டோட வராருன்னும் போது அந்த படத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் நிறைய இருக்கு. அப்படியே இந்த பக்கம் ஜிவி பிரகாஷ் கிட்ட வந்தீங்க அப்படின்னா ஒரு புதுமுக இயக்குனருங்கிற மாதிரி வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு அந்த படத்தை இயக்குறாரு. கமல் பிரகாஷ் அப்படின்ற ஒரு டைரக்ஷன்ல இந்த படம் வரப்போகுது. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் சி அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவி, ஃபேண்டசி மூவி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த படத்தினுடைய சுவாரஸ்யமே. இப்போ நிறைய வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து கடல் சார்ந்த படங்கள் வந்திருக்கணும் போது அதில் ஒரு காதல் இருக்கும், அந்த கடல் சார்ந்த அந்த கடல் மக்களுடைய வாழ்வியல் ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இதுதான் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு புரியுது என்ன அப்படின்னா, கடலுக்குள்ள போகக்கூடிய மனிதர்களுக்கு என்னென்ன மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கும், என்னென்ன விதமான ஒரு சூழல்களை அவங்க கையாள வேண்டிய தேவைகள் இருக்கும். அங்கே ஒரு ஹாரர் ஃபிலிம், இப்போ கடலுக்குள்ள ஒரு ஹாரர் ஃபிலிம் இது வரைக்கும் யாரும் நம்ம பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஜானரே நம்ம யோசிச்சது. கண்டிப்பா. சோ கடலுக்குள்ள ஒரு பேய் இருக்கு, அது என்னவா இருக்கும், இல்லை அப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும், அது பேயின்னு இருக்கலாம், கடல் கொள்ளையர்கள் வந்துட்டு பேய்ங்கிற வேஷத்தில் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம்னு வைங்களேன். ஆனால் இந்த ஜானர் இப்படி ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு புதுசுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஜிவியும் ரொம்ப அழகாக அப்படி ஒரு படத்தை தான் கையில் எடுத்துருக்காரு தன்னுடைய 25வது படமா. ஸோ இந்த பக்கம் ஒரு 25, அந்த பக்கம் ஒரு 25, ரெண்டு பேருமே சாலிடான கண்டென்ட்ல வராங்க. இதெல்லாம் தாண்டி ஜிவிக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஜிவி பிரகாஷனுடைய 100வது படமா பராசக்தி வருது இசையமைப்பாளராக. ஸோ இதுவே வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான பூஸ்ட் இல்லையா? கண்டிப்பா. மியூசிக் டைரக்டரா ஜிவி பிரகாஷ் சார் வந்து இப்போ ரீசெண்டாக கலக்கிட்டு இருக்காரு. ரீசெண்டாக இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே மியூசிக் டைரக்டரா அவர் பண்ணுற எல்லா ஒர்க்குமே வந்து சூப்பராக தான் இருக்குது. இப்போ அமரன் எடுத்துக்கிட்டா மின்னலை சாங்னு எல்லா சாங்கும் ஹிட்டு. அண்டு அதுக்கு முன்னாடி கூட ஒரு சில படங்கள் ஒர்க் பண்ணார், அதுவுமே செம்ம ஹிட்டு. சூரிய ரிப்போர்ட்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே வந்து 100வது படமாக வந்து ஒர்க் பண்ணுறப்போ கண்டிப்பாக வேற லெவலில் எஃபோர்ட் போட்டு தான் வந்து கலக்க போகிறாரு. ஸோ அதுவுமே வெறித்தனமா, அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தான். இப்போ இந்த ஜென்ரேஷனில் நாம் வந்துட்டு ஒரு ஃபீல்டை எடுத்துக்கிறோம், அந்த ஃபீல்ட்லேயே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கூட 100 படங்கள் யாருமே பண்ணுறதில்ல. இப்போ அனிருத்தா இருக்கட்டும், ரஹ்மானா இருக்கட்டும், டக்கு 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 100 படங்கள் பண்ணிட்டாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் ஜிவி பிரகாஷ் வந்துட்டு இந்த ஜென்ரேஷனில் டக்குன்னு வராரு, நிறைய படங்களை பண்ணுறாரு. அவர் வந்துட்டு இப்போ தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. 50வது படமோ 75வது படமோ நம்ம தலைவா ஏதோ விஜய் சார் படம்னு சொல்லி தான் ரொம்ப ஆரவாரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அது தலைவாவாக இருக்கலாம், இந்த மாதிரி இப்படி போயிட்டு இருக்கிறவர் டக்கு 100 படம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு படத்துலையும் ஏதோ ஒன்றோ ரெண்டோ பாடல்கள் மக்கள் வெகுஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பாடல்களை கொடுத்துறாரு. இன்றளவு மார்க்கெட்டில் இருக்காரு. விஜயாந்தனி என்ன பண்ணுறாரு, தன் படத்துக்கு தான் தான் இசையமைப்பேன், வெளியில் வந்துட்டு யாரையும் நான் கொண்டுட்டு வரல, இல்லை வெளியில் யாருக்கும் நான் போகலைங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில் இருக்காரு. ஆனால் அப்படியே ஜிவியை பார்த்தீங்கன்னா தான் படத்துக்கும் அவர் பண்ணிக்கிறாரு, மற்றவங்க கூப்பிடுற படங்களுக்கும் மியூசிக் போடுறாரு. அதில் ஹைலைட் என்னன்னா, தன்னுடைய படங்களினுடைய பாடல்களை விட மற்ற ஹீரோஸ்க்கு அவர் இசையமைக்கிற பாடல்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. ஆமா, உண்மை. அது வந்துட்டு ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய மனிதனால தான் அது முடியும். ஏன்னா நம்ம வந்துட்டு உட்காடுறோம், ஒரு நல்ல டியூன் வருதுன்னா எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சேனல் என்னன்னா, இது நம்ம படத்துக்கு வச்சுக்கலாம், நமக்கு வச்சுக்கலாம்னு தோணும். ஆனால் அவர் பாருங்களேன், தி பெஸ்ட் எல்லாம் வெளியில தான் கொடுக்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் அவருடைய படங்கள்ல வந்துட்டு டார்லிங் மாதிரியான ஒரு சில படங்கள்ல தான் வந்துட்டு பாடல்கள் பயங்கரமா இருக்கு. அவர் நடிச்ச படங்கள்ல பாடல்கள் பயங்கரமா இருக்கட்டும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரானரியான பாடல்களை சூரிய ரிப்போர்ட்ல கொடுக்குறாரு, தலைவால கொடுக்குறாரு, 1001. ஆமா, இப்படிப்பட்ட பாடல்கள் வந்துட்டு அவர் வெளியில கொடுக்குறாரு. அப்பதான் நான் யோசனை, இந்த மாதிரியான ஒரு செல்ஃப்லெஸ்ஸா ஒரு யோசனை இருக்கிறதுனால தான் அவரால் வந்துட்டு வெளியில வந்து நிறைய இயக்குநர்களோட பயணிக்க முடியுது, நிறைய நடிகர்களுக்கு எக்ஸ்ட்ரானரியான பாடல்களை கொடுக்க முடியுது. இப்போ அண்மையில் வந்த பராசக்தியினுடைய டீசர்ல கூட அந்த பிஜிஎம் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. லைக் நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்கும் போது வந்துட்டு ஏதோ ஒரு எராவுக்கு ஒரு ஜோனுக்கு நம்மளை கொண்டுட்டு போகிற அந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது ஜிவியினுடைய எக்ஸ்ட்ரானரியான டச்சு. ஸோ 100வது படம் அவருக்கு இசையமைப்பாளராக பராசக்தி, 25வது படம் நடிகனா வந்துட்டு கிங்ஸ்டன் அப்படின் போது எந்த அளவு ஒரு மனுஷன் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா இந்த இடத்துக்கு வந்துடணுன்ற அந்த ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வாரில் அதாவது 25th ஃபிலிமாக வந்து ரிலீஸ் ஆக போகுது 3 ஹீரோவுக்கு. ஒன்று ஜிவி பிரகாஷ்குமார் சார், அண்டு விஜய் ஆண்டனி சார், அண்ட் வந்து எஸ்கே. ஸோ இவங்க 3 பேரில் இந்த வாரில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சுதாகர மேமோட இயக்கத்தில் வர பராசக்தி படம் தான். ஏன் அப்படின்னா டேரக்டராக வந்து அவங்க கண்டினியூஸாக வந்து ஹிட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஜிவி பிரகாஷ்க்கு அது 100வது படம் மியூசிக் டேரக்டரா. எஸ்கே இருக்காரு, அவருமே வந்து அவரோட ரேஷியோ வந்து இப்போ சினிமாவில் வேறு லெவலில் ஆஃப்டர் அமரன் வந்து இன்னும் எகிரிடுச்சு. ஸோ இப்படி இருக்கிறப்போ இன்னும் அந்த படத்தில் வில்லனா புதுசாக நமக்கு வந்து வேற ஒரு பரிணாமத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார் நம்ம ஜெயம் ரவி சார். ஸோ இதெல்லாம் தாண்டி அதர்வா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பக்காவான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு தெரியுது. அதை தாண்டி ஹீரோயினா வந்து லீலா, இல்லை அந்த லீலா இல்லை, இவங்க வேற லீலா, ஸ்ரீலீலா, அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கின்றதுனால ஸோ இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக
வேற லெவலில் இருக்க போகுது. இந்த வாரில் ஜெயிக்கிறது எஸ்கே தான் 25th. இல்லை நிச்சயமா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த படங்கள் மேலே இருக்கக்கூடிய ஹோப்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் இந்த 2 படங்களும் வந்துட்டு சிறு பட்ஜெட் படங்கள் மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் ஒரு சில இடங்களில் கிங்ஸ்டன்லாம் அதனுடைய ஒர்க்கை பார்க்கும்போது வந்துட்டு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குன்னும் போது இதுக்கான ஒரு தனி வியாபாரமும் மார்க்கெட்டும் இருப்பதற்கான சாத்தியங்களும் உண்டு. பொதுவாக வந்துட்டு இந்த 25, 50, 75, 100 இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டிசைனை உருவாக்கும். இப்போ சூர்யாவுடைய 25வது படம் சிங்கம். அது வரைக்கும் சூர்யாவுடைய கெரியர்னுடைய உச்சமாவே இருந்து சிங்கம் ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சிங்கம் வந்துட்டு கூண்டுக்குள்ள போய் அடங்கிருச்சு. விஜய் சாருக்கு 50 படம் ஹிட் ஆகாம அதுக்கப்புறம் எப்படி தொடர்ச்சியா ஹிட் கொடுத்தாரோ இவருக்கு அந்த மாதிரி. ஆனா சிங்கம் படம்லாம் ஆனால் அந்த டைட்டிலுக்கே நான் ஒரு ஃபேன் பாயினேன். ஸோ சரியான அந்த 25ன்னு வரும் பாருங்க, 4 சிங்கம் ஓடி வந்து அந்த சூர்யாவோட 25ன்னு சொல்லி அவருக்கு அந்த நெத்தியில் அந்த குங்குமம்லாம் ஒரு மாதிரி கிளாஷ் ஆகி ஒரு மாதிரி வேற லெவலில் அது டிசைனிங்கே செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கே ஒரு ஃபேன் பாயிடுச்சு. சிங்கம் படம் பக்காவான படம். நீங்கள் சொன்ன மாதிரி சூர்யாவுக்கு அப்புறமா பார்த்தா தனுஷ் சார் 25 படம் வேலையில்லா பட்டதாரின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து அமர்க்கலமான ஒரு ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா விஐபி படம்லாம் வந்து வீட்டில் சிடி தேய பார்த்தேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு படமாக அமைஞ்சிருச்சு. அடுத்து எஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிலம்பாட்டம் 25th ஃபிலிமாக அமைஞ்சு அவருமே பட்டையை கலப்பினார். ஸோ இதுக்கப்புறம் வேறு எந்தெந்த நடிகர்கள் வந்து இந்த மாதிரி 25th ஹிட் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா டவுட்டு தானா. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டு டாப் 10 லிஸ்ட்டில் வருவாங்கல்ல, ஆர்யா வந்து வாசும் சரவணும் ஒன்றா படித்தவங்கன்னு ஒரு படம் நடித்தார். அது போல எடுத்து நடித்தார். ஆனால் அது போல அது அடுத்தபடியாக நம்ம ஜீவா அவர் எடுத்துக்கிட்டோம்னா போக்கிரி ராஜா அப்படின்னு ஒரு படம் நடித்தாங்க. அதுவுமே போகலை. அந்த இயக்குனருடைய முதல் படம் வந்துட்டு தமிழுக்கு என் ஒன்று எழுதுவோம் வந்துட்டு அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டமே இருந்தது. எக்ஸ்ட்ராடனரியான ஒரு படம் கொடுத்தாரு. ஆனால் அவருடைய 2வது படம் வந்துட்டு போக்கிரி ராஜான்னு சொல்லி ஏதோ ஒரு மாதிரியான ஒரு படம். அந்த படம் மக்கள்கிட்ட பெருசாக ஒரு வரவேற்பே பெறல. அவர் அதான் ஃபர்ஸ்ட் படம் வேற லெவலில் ஹிட் ஆச்சு. ஆமாம், தமிழுக்கு என் ஒன்று எழுதுவோம் வந்துட்டு இன்றைக்கும் அந்த படம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு கிளாசிக் தான். எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். செம்ம ஸ்க்ரீன் பிளே அந்த படம். ஸோ நமக்கே கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி ஐயோ இந்த பிரச்சனை எப்படி ஷார்ட் அவுட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பரபரப்பாகவே பார்த்துட்டு இருப்போம். அந்த டைரக்டரோட 2வது படம் தான் இது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்து பரத் சாருக்கு வந்து 5ஆம் தலைமுறை சித்த வைத்தியசி காமெடி அப்படின்னு ஒரு பெரிய டைட்டில். ஆனால் படம் அதுவும் போகலை. விஷால் சாருக்கு சண்டைக்கோழி 2 அந்த படம். ஏன்னா சண்டைக்கோழி 1ஓட ஹிட்டை தொடர்ந்து கண்டினியூஸாக நடித்தார். அதுவுமே போகலை. ஸோ இப்படி ஃபெயிலியர்ஸான மூவிஸுமே இருக்குது நிறையா. ஸோ இதுவுமே நம்ம இல்லை உண்மைதான். இப்போ ஃபெயிலியர்ஸுங்கிறது நிறைய உண்டுங்க. ஆனால் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தர் கெரியர் போயிட்டே இருக்கும். 25th சக்ஸஸ் கொடுப்பாரு, அதோட படுத்துருவார் சூர்யா. இப்படி ஒரு டிசைன். ஒரு கெரியர் வந்துட்டு ஹிட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த 25, 50, 75 ஃப்ளாப் ஆக்கிடுவாங்க. அது ஃப்ளாப் ஆகிடும். உழுந்துட்டு திருப்பி எந்திரிச்சு பரபரன்னு ஓடுவாங்க விஜய் மாதிரியான ஆட்கள். ஸோ இது 2 விதமான மனிதர்கள் தான். அதை தாண்டி மற்ற வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் வேற. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க பெருசாக ஒருத்தவங்க காலம் பண்ணால் அதோட படுத்துடான்னு பார்த்துருக்கீங்களா? நிறைய கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் சூர்யாவுடைய நிலையெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். பெருசாக வந்துட்டு 25th பயங்கர ஹிட் கொடுத்துட்டு அதோட உட்காந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வேலைகள் வரணும். ஏன்னா சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் தோல்வியும் நல்லது தான். ஏன்னா அந்த தோல்வி வேறு விதமான ஒரு சிந்தனையை கொடுத்து நம்மளை வேறு விதமான ட்ராக்குக்கு மாற்றும். அந்த மாதிரியான விதத்தில் வந்துட்டு விஜய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 25, 50, 75 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதெல்லாம் ஃப்ளாப்பு. ஆனால் அதுக்கு அடுத்த கட்டம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அஜித்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25, 50 எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஆனால் நடுவில் வந்துட்டு ஒரு மந்த நிலை இருந்துகிட்டே இருக்கும். அஜித்தினுடைய கெரியரில் நீங்கள் நல்லா கவனிச்சு ஒரு மந்த நிலை இருந்துகிட்டே இருக்கும். சூர்யாவுக்கு எடுத்தால் 10லேருந்து 25 வரைக்கும் டாப் ஹிட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அதோட படுத்துரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வெரைட்டி ஆஃப் பேட்டர்ன்ஸில் தான் தமிழ் சினிமா இயங்கிட்டு இருக்கு. அதில் வந்துட்டு ஜிவி, சிவகார்த்திகேயன் அண்டு நம்ம விஜயாண்டனி என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத காத்து வந்து பார்க்கலாம். ஓகேண்ணா. ஸோ ஓவராலாக இன்னைக்கு தமிழ் சினிமாவோட 25th ஃபிலிம் யாருக்கெல்லாம் எப்படி அமைஞ்சுது, இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற படம் எப்படிலாம் அமைய போகுது அப்படின்ற இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச 25வது படம் யாரோடது அப்படின்றத அந்த படத்தோட பெரிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.